Hi, welcome to Webd School. என் பேர் முகமது அலி கபீர். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினராக வெப்டி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற முக்கியமான டாபிக் என்னன்னா, இப்போலாம் ChatGPT, Gemini, Claude சொல்லிட்டு ஏகப்பட்ட AI டூல் மார்க்கெட்டில் வந்தாச்சு. ஸோ இந்த AI டூல்ஸ்னால கண்டென்ட் கிரியேஷன்லேருந்து ஆட் ரன் பண்ண வரைக்கும் எல்லாமே பண்ண முடியும். இதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கா, ஃப்ரெஷர்ஸ்க்கு கம்பெனிஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் எடுக்கிறாங்கன்றது நிறைய பேருக்கு பயம் இருக்குது. அந்த பயத்தை போக்குறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் ஆல்ரெடி ப்ரெசன்டேஷனுக்கும் பப்ளிகேஷனுக்கும் அசைன்மெண்ட்க்கும் ChatGPT யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற AI டூல்ஸோட பல மடங்கு பவர்ஃபுல்லான AI டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு, ஏன் ஆட் ரன் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் AI யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பயம் சரியானது தான். ஆனால் இந்த விஷயம்லாம் ஏஐனால இன்னும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிராண்டோட ஸ்டோரி சொல்கிறது, லோக்கல் ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அண்ட் எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஏஐனால இன்னும் முடியாது. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, வசந்தன் கோ ஆட் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காலம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஜென்ரேஷன்லேருந்து ஃப்ரம் 60s, 70s, 80sலேருந்து டில் 2020 வரைக்கும் இருக்க எல்லா ஜென்ரேஷனும் வசந்தன் கோ போய் ப்ராடக்ட் வாங்குறாங்கன்ற அந்த எமோஷனல் ஸ்டோரி டெல்லிங்கை அழகாக சொல்லியிருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கேட்பரியோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தீங்க கோவிட் பீரியட்ல. அவங்க பிராண்டை பற்றி அட்வர்டைஸ் பண்ணாமல் அந்த டைமில் லோக்கலில் இருக்க ஸ்டோர்ஸ்க்காக அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களே ரெடி பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரியான அழகான ஸ்டோரி டெல்லிங்லாம் அண்ட் லோக்கல் ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க எமோஷனை ட்ராப் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது ஏஐனால இன்னும் முடியாது. ஸோ இந்த ஏஐரால என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணான்றதை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், ஏஐ டூல்ஸ் கற்றுக்கோங்க. செகண்ட், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். தேர்ட், ஹியூமன் ஸ்கில்ஸ் லைக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது மூணுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது. இப்போ சில டூல்ஸ் நம்ம ஏஐயில் பார்ப்போம். இது மூலிமா நம்ம பிளாக் எப்படி எழுதுறது, இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஹவ் ஆல்ரெடி ஹேவ் ஒரு ப்ராம்ப்ட் நான் வச்சுருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் எப்படி எடுக்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிளாக் ரைட்டிங்க்கான ஒரு ப்ராம்ப்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிஎல் ஃபைனல் நடந்தது. ஸோ அந்த ஃபைனலுக்கான ப்ராம்ப்ட் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு பிளாக் நான் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் வந்து டாபிக் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாபிக் வச்சுட்டு இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நான் வந்து பர்பஸ்லிட்டின்ற ஒரு ஏஐ மூலிமா நான் அந்த கண்டென்ட்டை எழுத போகிறேன். ப்ராம்ப்ட் எழுதும்போது நான் ஆர்டிஎஃப் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ரோல், டாஸ்க், ஃபார்மேட், இந்த ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராம்ப்ட்டை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு அழகான ஒரு பிளாக் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இந்த பர்பஸ்லிட்டி ஏஐ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போமா? அதுக்கும் நான் ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லக்ஸுரி காருக்கான ஒரு ப்ராம்ப்ட் இது. அதுக்கு அவங்க ப்ரொமோஷன் ரன் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க 10% ஆஃபர் கொடுத்து ஒரு ஆட் ரன் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு போஸ்டர் எனக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்கு நான் இன்ஸ்டாகிராம் போஸ்டர் சைஸ் வந்து வெர்டிக்கல் சைஸ் 4:1 ரேஷியோ நான் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை நான் காப்பி பண்ணிவிட்டு சேம் நான் அதே ChatGPTயில் போய் இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அந்த ப்ராம்ப்ட் நான் கொடுத்த உடனே எனக்கு ChatGPTயே ஒரு அழகான இமேஜ் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருச்சு. வித் லோகோவோடவே எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ இப்போ லோகோ ரீப்ளேஸ் பண்ணாலும் நீ லோகோ ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் கொடுத்த உடனே ChatGPTயே எனக்கு இன்ஸ்டாகிராம்க்கான அழகான ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுக்கு கேப்ஷன் வேணும்னாலும் எனக்கு ஒரு கேப்ஷன் எழுதி கொடு சொன்னோன்னே அது கேப்ஷனும் எனக்கு எழுதி கொடுக்குது. ஓகேங்களா? இதை நான் ரெண்டுமே, இந்த இமேஜ் அண்ட் கேப்ஷன் ரெண்டுமே நான் போஸ்ட் போட்டு இன்ஸ்டாகிராம் போட்டு ஆட் ரன் பண்ணுவேன். ஓகேங்களா? தேர்ட்லி, வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கான ப்ராம்ப்ட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் என்ன சொல்லுதுன்னா, லைக் ஐபிஎல் ஃபைனலுக்கான ஒரு ப்ராம்ப்ட், அது இன்ஸ்டாகிராம் சைஸுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை நான் காப்பி பண்ணி ஜெமினி டூலுக்கு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இந்த வீடியோவை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இந்த 5 மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்பர் 1, லேர்னிங் டூல்ஸ் வித்வுட் ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைக் SEO, ஆட்ஸ், சோஷியல் மீடியா, ஆட்டோமேஷன், இதெல்லாம் கற்றுக்காம வெறும் டூல்ஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிறது ஒரு பிக் மிஸ்டேக். நம்பர் 2, பிளைண்ட்லி காப்பிங் ஃப்ரம் ஏஐ. ஏஐயில் வர கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதுக்கு ஒரு ஹியூமன் டச் கொடுத்தாலும் லைக் ப்ரூஃப் ரீடிங் அண்ட் போஸ்ட் எடிட்டிங் பண்ணியாகும். நம்பர் 3, டிபெண்டிங் ஒன்லி ஆன் சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, அது மூலிமா சர்டிஃபிகேட் கிடைக்கும், அது மூலிமா ஜாப் கிடைக்கும்னு நினைக்கிறது ஒரு பிக் மிஸ்டேக். கம்பெனிஸ் உங்கள் ஸ்கில் பார்த்து தான் ஜாப் கொடுப்பாங்களே தவிர சர்டிஃபிகேட் பார்த்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் பத்தாது. நம்பர் 4, நாட் பில்டிங் போர்ட்ஃபோலியோ. ரெஸ்யூம் மட்டும் பத்தாது ஜாப் தேடுறதுக்கு, போர்ட்ஃபோலியோவும் தேவைப்படும். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவில் ப்ரீவியஸ் கம்பெனி என்ன ஒர்க் பண்ணீங்க, ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்னென்ன தெரியும், அதெல்லாம்
பதிலாக நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிடிஎஃப்ஓ பிபிடிஓ நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போனால் தான் ஜாப் தேடுறது நல்லது. நம்பர் 5 ஸ்டேயிங் ஜென்ரிக். ஸோ இப்போ நீங்கள் எஸ்இஓ சோஷியல் மீடியா ஆட்ஸ் எல்லாமே ஜென்ரிக்காக கற்றுக்கிறதுக்கு பதில் நீங்கள் பர்டிகுலர் ஒரு ஸ்ட்ரீம் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டாக கற்றுக்கிறது பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட், ஆட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இப்படி நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக கற்றுக்கிறது ஒரு டி லெவல் மார்க்கெட்டராக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறது பெட்டராக இருக்கும். இந்த 5 மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே யூ வில் பிகம் அ நியூ ஏஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டர். இந்த ஏஐரால உங்களுக்கு என்னென்ன ஜாப்லாம் கிடைக்கும் பார்க்கலாமா? பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர், ஏஐ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், growth மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கிரியேட்டர் எக்கனாமி கன்சல்டன்ட். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட சேர்த்து ஹியூமன் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் லேர்ன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வெப்டி ஸ்கூல் இஸ் a better ஆப்ஷன் ஃபார் யூ. நம்ம வெப்டி ஸ்கூலோட சீக்ரெட் என்னன்னா பிரிட்ஜ் ஃப்ரேம்வொர்க். அந்த பிரிட்ஜ் ஃப்ரேம்வொர்க்கோட தான் நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ பிரிட்ஜ்னா என்ன? பீயிங் கிளியர், ரெலவன்ஸ் மேப்பிங், ஐடென்டிட்டி சிக்னல், டிஃபைன் த ஜர்னி, ஜென்ரேட் மேக்னிசம், evolve the message. அண்ட் நீங்கள் பிரிட்ஜ் இல்லாமல் கற்றுக்கிட்டிங்கன்னா யூ வில் டூ கெஸ் ஒர்க். பிரிட்ஜோட கற்றுக்கிட்டிங்கன்னா யூ வில் பிகம் அ ஸ்ட்ராட்டஜிக் டிஜிட்டல் மார்க்கெட்டர். இப்போ புரிஞ்சிருக்கோம் ஏஐ யாரை ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டு. ஏஐ ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது. டு பிகம் அ ஸ்ட்ராட்டஜிக் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஜாயின் வெப்டி ஸ்கூல்.